ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், கையில் எடுத்து இந்த மாதிரி உருக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்கு வச்சு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுத்துட்டோம்னாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு எப்போல்லாம் விலை கம்மியாக இருக்கோ அந்த டைம் வாங்கி ஒரு 5 கிலோ 6 கிலோ வாங்கி இது மாதிரி ஜிப்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம குச்சி ஜிப்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். நீங்கள் கேரளா சமையலில் குச்சி சிப்ஸ், உருளைக்கிழங்கு குச்சி ஜிப்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் பண்ணுறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு இங்கே பாருங்கள், பெரிய சைஸாக இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை மேலே இருக்கிற தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பீலர் வச்சு இந்த மாதிரி அந்த தோலை மட்டும் பீலரால் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரியே சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த குச்சி சிப்ஸ் பண்ணால் இது மாதிரி பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் பெரிய சைஸாக இது மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு தோலை மட்டும் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற 3 உருளைக்கிழங்கையும் தோல் நீக்கிட்டு எடுத்துட்டோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இது இருக்குது பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெல்லிசா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கை இதை பாருங்க, இந்த மாதிரி மெல்லிசா, ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இன்னும் மெல்லிசாக கட் பண்ணிங்கன்னா உடையும். அதனால தான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு கட் பண்ணாவே போதும். இந்த மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரியே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கட் பண்ண உருளைக்கிழங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்க தண்ணியில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணியில் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், உடையாது. இந்த மாதிரி ஒரு 2 தடவை உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவும் போது உருளைக்கிழங்குல இருந்தால் டார்ச் எல்லாம் இங்கே பாருங்கள், தண்ணி நம்ம சேர்த்த உடனே எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வருது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகிறதுக்கு நம்ம தேங்காய் பால்லாம் வடிகட்டும் பார்த்தீங்களா, அதில் தான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி துளி கூட இல்லாமல் நல்லா வடிஞ்சு வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருந்தால் துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மாற்றி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனான காட்டன் துணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணியை 2ஆக நான் மடித்து இந்த ட்ரேக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி என்னும்போது துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சு வரும். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, உருளைக்கிழங்க இந்த ட்ரேவில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணியை வடிகட்டும் போதே நல்லாவே தண்ணி நல்லா வடிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தோன்னா எண்ணெயில் சேர்க்கும் போது தண்ணி ஏதாவது இருந்தால் மேலே தெறிக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சொல்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு தொருக்கு பாருங்கள், இன்னொரு சைடு இருக்கிற காட்டன் துணியை இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த காட்டன் துணியிலேயே வந்துடும். அப்போ பொரிக்கிறதுக்கு மேலே எதுவும் தண்ணி எதுவும் தெரிக்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஒத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணி எல்லாமே காட்டன் துணியில் இருந்துடும். உருளைக்கிழங்கு அந்தளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு உருளைக்கிழங்கா மாற்றிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்குக்கு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளோர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளோரை சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு அனுசரித்து கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது உங்கள் டேஸ்ட்டு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க.
காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நான் நல்லா கலர் இருக்கணும்னு மட்டும்தான் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நல்லா காரமாக இருக்கிற மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நாம் சேர்த்த மசாலா எந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ கலந்த மசாலாவை இப்போ இந்த உருளைக்கிழங்குல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக சேர்க்க வேணாம், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்கண்ணா. இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி இறங்கி வரும். அதனால் கை வச்சு இந்த மாதிரி வேகமாகவே இந்த மாதிரி மசாலாவோட கிண்டி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்ட அடுத்த செகண்டே இதை பொரிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லைனாக்கா உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி இறங்கி வந்து நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இதில் மசாலா எதுவும் பிடிக்காது. அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு அடுத்த செகண்டே பொரிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள், இப்போ மசாலா எந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்குல பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இன்னும் நல்லா மசாலா போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால உருளைக்கிழங்குல சட்டுன்னு மசாலா பிடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்த பிறகு பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம மசாலா தேய்ச்சி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் சேர்க்கும் போது எண்ணெய் இந்த அளவுக்கு தான் சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு நல்லா வருந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு கரண்டி எதுவும் உள்ளே சேர்த்து கிண்டாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நீங்கள் உருளைக்கிழங்க லாஸ்ட் வரைக்கும் பொரிச்செடுக்கிற வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த இருக்கு பாருங்க, இந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாகி நல்லா வெந்து வரும்போது நல்லா அடங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். அது வரையிலும் வேக விடுங்க. இப்போ பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும்போது பப்புள்ஸ் எந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சி வருது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி திருப்பி சேர்த்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இன்னும் நல்லா பப்புள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பியாகும். அப்போ தான் இங்கே பாருங்கள், இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி தெளிஞ்சு வரும் எண்ணெய். அப்போ தான் நல்லா வெந்து வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வேக விடுங்க. இப்போ பாருங்க, இதில் இருக்கிற பப்புள்ஸ் எல்லாம் அடங்கி எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இதை வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துகிட்டு திரும்பவும் இருக்கிற ஜிப்ஸ் எல்லாமே இந்த மாதிரியே பொரித்து நல்ல எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற உருளைக்கிழங்கு ஜிப்ஸ் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டோம். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்கூல் முடிஞ்ச வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கொடுத்தனும் போது இது ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம். இல்லை லஞ்சுக்கு லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஜிப்ஸை கொடுத்தனுப்பினா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.